ஹலோ கைஸ், நான் வீடியோ பேசுகிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வீட்டுக்கு போகிற பேக் டு ஹோம் வீட்டுக்கு போகிற வழியில் நம்ம ஹைதராபாத்துக்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 150 கிலோமீட்டரில் தாங்க இருக்கும். 150 கிலோமீட்டரில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டுங்க. ஸோ அந்த ஒரு 10 ஸ்பீடில் வந்திருப்போம். 10 ஸ்பீடில் வரும்போது அந்த ரெட் கலரில் அந்த ரோடு இந்த வழியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் வச்சுருப்பாங்க இல்லைங்க. ஸோ அதில் இடித்து ஸோ நம்ம கீழே விழுந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம நான் ஸ்டாப்பாக வந்து 1200 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்டு வந்தோம். ஸோ நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஓட்டிகிட்டு வந்தோம். ஸோ நம்ம ஃபேஸ் பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணி அப்படியே பாருங்களேன். அப்படியே ஃபேஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஃபுட் ரெஸ்ட் உடஞ்சிருச்சு. ஃபுட் ரெஸ்ட்டோட கிளாம்போட ஒன்றாவே சேர்ந்து உடஞ்சிருச்சுங்க. ஸோ அதுதான் கஷ்டம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ ஓகே கைஸ், பார்த்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஹலோ கைஸ், நான் வீடியோ பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ வர வழியில் பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டுங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 10 ஸ்பீடில் வந்திருப்போம். 10 ஸ்பீடில் வந்துட்டு மொபைல் எடுத்தோங்க. ஸோ பேக்கில் இருந்து மொபைல் எடுத்தோம். ஸோ அப்படியே அந்த இது உள்ள இருக்கும் இல்லைங்க. ஸோ என்னது, இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெட் கலரில் ஒன்று வச்சுருப்பாங்களா, அது என்ன நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை இடித்து கீழே காய்ஸ். ஸோ பைக்கில் வந்து நம்ம ஃபுட் ரெஸ்ட் உடஞ்சிருச்சுங்க. ஸோ ஃபுட் ரெஸ்ட் வந்து ஃபுல்லாக கிளாம்போடுமே உடஞ்சிருச்சுங்க. ஸோ பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன், ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. நமக்கு ஏதாச்சும் அடியான்னு கேட்டால் ஸோ நிறைய அடிபட்டுருச்சு. கை பார்த்தா தெரியுதுங்களா? ஸோ இங்கே நம்ம க்ளவ் போடல. க்ளவ் வந்து சரி ரொம்ப வெயிலாக இருக்குது சொல்லிவிட்டு ஃப்ரண்ட்டில் போய் போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு க்ளவ் போடாமல் வந்தேங்க. ஸோ மற்றபடியும் பார்த்திங்கன்னா இடுப்பில் ஸோ பயங்கரமாக பெயினாக இருக்குது காய்ஸ். முடியல, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சுத்தமாக முடியல காய்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பொறிமா தான் காய்ஸ். ஒரு 10 ஸ்பீடில் வந்திருப்போம். ஸோ 10 ஸ்பீடில் வந்துட்டு மொபைல் எடுத்தேன் காய்ஸ். ஸோ க்ளவ் போடாததுனால ஒரு மைனஸ், கை தெரிஞ்சிருச்சு. இந்த ரைடிங் ஃபேன் போடாததுனால இடுப்பு தெரிஞ்சிருச்சு காய்ஸ். மற்றபடி பைக் வந்து ஃபுட் ரெஸ்ட் உடஞ்சிருச்சு. ஆனால் செம்ம டேமேஜ் வாங்கியிருக்கு. வெயிட் பண்ணுங்களேன், பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா எவ்வளோ தேஞ்சிருக்கு? அப்படியே இருங்களா, பேக் கேமரா பண்ணிங்க காய்ஸ். பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி தேஞ்சிருக்கு தெரியுதுங்களா? ரொம்ப தேஞ்சிருக்கு காய்ஸ். டக்குன்னு 10 ஸ்பீட் தான் காய்ஸ், அதிகமாக கூட போகல. 10 ஸ்பீடில் போயிட்டு இது ஆனதுதான் ஃபுட் ரெஸ்ட் உடஞ்சிருச்சு. வேறு எது எங்கே காய்ஸ்? ஸோ சேட். இதுவும் தெரிஞ்சிருக்குங்க, தெரியுதுங்களா? இதுவும் தெரிஞ்சிருக்கு. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, மற்றபடி இதெல்லாம் தாங்க, இதெல்லாம் சின்னது தான். ஓகே தான் கைஸ். ஸோ பார்த்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ நான் ஃப்ரெண்டில் பெட்ரோல் போட்டு அப்படியே மூவ் பண்ணும்போது கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ நம்மளால் ஃபுட் ரெஸ்ட் இல்லாமல் பைக் சுத்தமாக ட்ரைவ் பண்ண முடியல. பைக் வந்து நம்மளால் மூவ் பண்ணவும் முடியல. ஏன்னா நம்ம அவ்வளோ டயர்டில் தூங்காமல் ஒன் டே நைட் ஃபுல்லாக, டேவும் நைட்டோட மறுநாள் மார்னிங் 10-11 o'clock கிட்ட ஆகுதுங்க. ஸோ இது வரைக்குமே நம்ம நான் ஸ்டாப்பாக பைக் ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுட்டு கூட எடுத்துக்காமல், ஒரு சின்ன பிரேக் கூட எடுக்காமல் நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. சுத்தமாக இதுக்கு மேலே ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து நம்மளால் சுத்தமாக ரைட் பண்ண முடியலைங்க. ஸோ அதனால் ஒரு வண்டி பேசி ஸோ வண்டியில் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோங்க. ஸோ ஏன்னா நம்மளால் ரைட் பண்ண முடியல. இங்கேருந்து நமக்கும் ஹைதராபாத்துக்கும் கரெக்டாக 100 கிலோமீட்டருங்க, 120 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இவர் வந்து 100 கிலோமீட்டர் விட்டுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இவர் சார்ஜ் எவ்வளோ கேட்டாருன்னு பார்த்தீங்கன்னா 3300 கேட்டார். நம்ம 3000 பேசிட்டோம். ஸோ இங்கேருந்து 100 கிலோமீட்டருக்கே 3000 ரொம்ப ஒஸ்ட்டு தாங்க. ஸோ நம்ம அர்ஜென்ட்டுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதாக கைஸ். ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் பண்ண நம்மளால் முடியாது. ஓகே சொல்லிட்டு வண்டி ஏற்றிட்டோம் கைஸ். ஓகேங்களா? நம்ம ஃபேஸை பார்த்துருந்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ டயர்னஸ் எப்படிலாம் இருந்துருக்கும் அப்படின்னு. ஓகே கைஸ், பார்த்துக்கலாம். இன்னும் போக போக பார்த்துக்கலாம். நம்ம ஏன்டா அவ்வளோ வருவையில் ஃபுல்லாக கவர் பண்ணலன்னா, ஸோ நம்ம கேமரா மவுண்ட் இல்லைங்க. ஸோ கேமரா மவுண்ட்டு, ஹெல்மெட் வித் எல்லாமே உடஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணவும் நம்மளால் ரீபையும் பண்ண முடியல. ஃபுல்லாக ஹிந்தியும் பேச முடியல. ஓகே சொல்லிட்டு பார்த்துட்டோம் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், நான் வந்து அப்படியே போக போக என்னெல்லாம் நடக்குது அப்படியே பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். चैनल वाला है ये लद्दाख जाके आ गया, लद्दाख जाके आया, लद्दाख ओ जिधर बर्फ गिरता ना उधर. ஸோ காய்ஸ், பைக்கை மேலே ஏற்றியாச்சு காய்ஸ். ஸோ அவங்க தான் காய்ஸ் வந்து பைக்கை மேலே ஏற்றி விட்டு போனாங்க.
கைஸ் ஃபைனலி பைக்கை நம்ம மேலே ஏற்றியாச்சு கவர் போட்டு கட்டிடலாம்னு சொல்லிட்டு ப்ரோ சொன்னார். சரி ஓகே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ப்ரோ கிட்ட சொல்லிட்டேங்க. ஸோ அவர் வந்து பயங்கரமாக ஹெல்ப்லாம் பண்ணார். பட் ஆனால் கேஷ் மட்டும் கொஞ்சம் கம் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். ஓகே கைஸ் பார்த்துக்கலாம், கொஞ்சம் கஷ்டத்தில் ஹெல்ப் பண்ணார், இதுவே நமக்கு பெரிய ஹெல்ப்பாகவே இருக்கட்டும். ஸோ அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ஆளில் போட்டுங்க. ஸோ அப்போ தான் கைஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ் பைக்கை ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான் கைஸ் ஃபுல்லாக பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து போக போக எப்படி இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு சொல்கிறேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக கொடுங்க கைஸ். அப்போ தான் கைஸ் ஒரு மோட்டிவேட்டாக கரெக்டாக இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ் நான் அப்படியே போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸில் போய்ட்டு. இந்தியானா எஸ் கைஸ் நம்ம பைக்கு பேக் சைடு தாங்க இருக்குது, அதுவும் தெரியுது இல்லை. ஸோ பைக்கை ஏற்றிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம் கைஸ். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ லைஃப்பில் கஷ்டம் இல்லை, நமக்கு லைஃபே கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கலாம். ஸோ ஹைதராபாத் வரைக்கும் இங்கேருந்து 100 கிலோமீட்டர் வந்து, ஸோ 100 கிலோமீட்டருக்கு 3000 ரூபாய் என்ன பார்த்துக்கலாம் கைஸ். அங்கே போயிட்டு பைக்கை ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். எல்லோரும் பார்த்து பாருங்கள். லவ் யூ கைஸ். டேக் கேர்.